ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பனானா எக் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்துக்கலாங்க. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துக்கலாம். தோலை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாழைப்பழத்தை நீல வாக்கிலே கட் பண்ணணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அதை நம்ம முட்டையோடு சேர்க்கும்போது இன்னும் சத்து அதிகமாகுங்க. மோஸ்ட்லி இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு நியூட்ரிஷனல் இதாகவும் இருக்குங்க. இப்போ நான் வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேங்க. 2 வாழைப்பழத்துக்கு 4 முட்டை எடுத்துக்கிறேன். 4 முட்டையை ஒரு பவுலில் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த கலர் சேஞ்ச் ஆகட்டும். பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம வச்சுருக்க வாழைப்பழத்தை வரிசையாக வச்சுக்கலாங்க. நீல வாக்கில் அப்படியே வரிசையாக வச்சுட்டு நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ரோல் பண்ணும்போது கரெக்டாக வரும். இல்லாட்டி ரோல் பண்ணும்போது ஃபுல்லாக இதாயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையும் நல்லா ஊற்றி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கணும். சுற்றி விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க இதை ரெடி பண்ணணும். ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா கருகி போயிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூ திருகி எடுத்து வச்சுக்கணுங்க. சொல்ல மறந்துட்டேன். அந்த தேங்காய் பூ இது மேலே தூவி விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரைங்க. நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை போட்டால். இல்லை நாட்டு சக்கரை போடாமையே அப்படியும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பாதி வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம நெய் ஆட் பண்ணுறோங்க. நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வருங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா. நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மெதுவாக தாங்க எடுக்கணும். ஏன்னா நம்ம வேகமாக எடுத்தோம் அப்படின்னா இதாயிரும். அதுக்கப்புறம் நம்ம 2 சைடு பரட்டி போட்டுட்டு கொஞ்சம் ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும். அதை 2 சுற்று ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ரோல் பண்ண ஈஸியாக வந்துடுங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை கொஞ்சம் சூடு போடணுங்க. அப்போ தான் நம்ம அந்த கேக் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா வருங்க. அது தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த நீல வாக்கில் இருக்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பனானா எக் ரோல் ரெடிங்க. அவ்வளோதாங்க. குயிக்காக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.